எங்க பேசுறாங்கன்னு அதுதான் சொல்லணும். அம்பேத்கர் வந்து ஒரு பெரிய கடல். சமூக நீதி அம்பேத்கரை படிச்சிருந்தா இந்த கருத்தையே பேச மாட்டார். அம்பேத்கரையும் தந்தை பெரியார மேடைதோறும் பேசிய சீமான் அவர்கள், அண்ணன் குளத்தூர் மணியன் அவருடையும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய மேடையில் பேராசிரியர் சுபவி அவர்களால் உருவாக்கப்பட்ட மேடைகளில் தந்தை பெரியாரை பற்றி நீட்டி முழங்கியதெல்லாம் ஆவணமா இருக்கு. அந்த பிஹெச்டியை மறைச்சிட்டு புது பிஹெச்டிக்கு போறாருன்னா தமிழ்நாட்டு மக்கள் அதை விட மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. அவருக்கு இருக்கிற இப்போ ஒரே பிரச்சனை என்னன்னா, கொத்து கொத்தாக நாம் தமிழர் கட்சியில இருந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி இளைஞர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். சீமானுடைய கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறது. இந்த கோபத்தில் பல செய்திகளை தப்பும் தவறுமாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே திராவிடத்தை பற்றி அதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார். அதை இன்னமும் மோசமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது அவருடைய கூடாரம் கலைந்து கொண்டிருப்பதனுடைய வெளிப்பாடு. மாநாட்டுக்கு முன்னாடி தம்பி தம்பின்னாரு, எதையோ எதிர்பார்த்து தம்பி தம்பின்னாரு. எதிர்பார்த்தது கிடைக்கல. இந்த நேர்ப்புள்ள தலைகீழா அவருடைய அரசியல் முழக்கமும் கொள்கை முழக்கமும் அரசியல் மாநாட்டு தீர்மானங்களும் அமைஞ்சிருக்கிறதுனால சீமானால அதை தாங்கிக் கொள்ள முடியும். யார் வேணாலும் செய்யுங்க. அதாவது திராவிடம் என்பது ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தம் அதிமுக தான் இருக்கு, திமுக தான் இருக்குன்னா இல்ல. அவர்களை தாண்டி அந்த சித்தாந்தம் உறுதியாக வலிமையாக இருக்கிறது. இப்ப திமுகவும் அதிமுகவும் திராவிட சித்தாந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்க ஆட்சியில் இருக்காங்க. அதையே தான் விஜய் இப்ப சொல்றாரு. அதே அம்பேத்கரையும் அதே பெரியாரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் எங்களுடைய இரு கண்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு மாற்று என்பது வர வேண்டும் என்று எங்களை போன்றவர்கள் விரும்புகிறோம். இப்ப பலர் புகார் கொடுக்கலாம். ஆட்சியிலே ஊழல் நடந்தால் புகார் கொடுப்பது என்பது இயல்பானது. அது ஒரு சித்தாந்த ரீதியான பிரச்சனையாக இல்லை, அது ஊழல் என்கிற அடிப்படை பிரச்சனை. எனவே சித்தாந்த ரீதியாக திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும், இதை தாண்டி விஜயும் அதே சித்தாந்தத்தை முன்னெடுக்கிறார். அந்த அடிப்படையில் நாங்கள் அவரை வரவேற்கிறோம். அதுல என்ன பதில்னா, திமுக அதிமுக ஊழல் கட்சினா ஊழலுக்குரிய பட்டியலை கொண்டு கொடுத்தாங்கன்னா அது திமுக தான் பதில் சொல்லணும், திராவிடம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பெரியாரின் பேர்ல ஒருத்தன் ஆட்சி வச்சிருக்கலாம். பெரியாரின் பேர்ல திராவிடம் பேர்ல ஆட்சி இருந்தா குறைகள் இருந்தா அந்த குறைகள் தட்டி கேட்கப்பட வேண்டியது, சுட்டி காட்டப்பட வேண்டியது, அதற்குரிய தீர்வை அடைய வேணும். ஆனா அதுக்காக திராவிடத்தின் மேல பெரியாரின் மேல அவதூறை பரப்புவது என்பது ஏற்க முடியாது. அவங்க ஆதரவு கட்சி கூட்டணியா இருக்கிறதுனால அப்படி சொல்றாங்க. எங்களை போன்றவர்கள் அப்படி இருக்க வேண்டிய தேவையில்லை. இல்ல, எது நல்ல விஷயம் நடக்குதோ அதை நாங்கள் பாராட்டுகிறோம். ஆமா, இல்ல இந்த நிலைப்பாடு தொடருமேயானால், விஜயின் இந்த நிலைப்பாடு தொடருமேயானால் அதை பற்றி எங்களை போன்றவர்கள் பரிசீலிப்போம். நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இல்ல அதுக்கு நம்ம உறுதி சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிறதுக்கு தான் பதில் சொல்ல முடியும். இன்றைய அரசியலுக்கு பதில் சொல்ல முடியும். நாளைக்கு மாறினால் நாம் அதுக்கு நம்ம உறுதி சொல்ல முடியாதுல்ல, அவரே கூட உறுதி சொல்ல முடியாது. இன்னைக்கு அவர் அதுக்கு ஏதாவது ஆதாரம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது திமுக வைக்கிற வாதம். யார் எதிர்நிலை எடுத்தாலும் அது பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு சொல்றது திமுகவினுடைய வாதம். அதையே இன்றைக்கும் பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது பி டீமா ஏ டீமா என்பதை தேர்தல் முடிந்ததற்கு பின்னாலே தான் நம்ம பார்க்க முடியும். சீமான் கருத்தியல் எங்களை பொறுத்தவரை சீமான் என்பவர் பிஜேபியின் ஏ டீமாக நாங்க நினைக்கிறோம். ஏன்னா இங்க திராவிடத்தை ஒழித்து கட்டுகிற வேலையை சீமான் செய்கிறார், அவ்வளவுதான். ரத்தன சுருக்கமா சொல்றேன்.
திராவிட தமிழ் தேசியம் அதெல்லாம் ரொம்ப விழாவாரியா சொல்ல வேண்டியதில்லை. நீங்க நான் மணியரசன் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். மணியரசன் தான் சீமானுடைய குரு. மணியரசன் என்ன சொன்னாரோ அதைத்தான் சீமான் திராவிடம் தமிழ் தேசியம்னு பிரிக்கிறாரு. நீங்க ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது கடந்த காலங்களில் வச்சு ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முன்பாக சிந்து நதிக்கு தெற்கே இருந்தவர்கள் சிந்தியர்கள் அப்படின்னா வாயில நுழையாம பாரசீகர்களும் வெளியிலிருந்து வந்தவர்களும் சிந்தியர்கள் தான் இந்தியர்களா மாறினுச்சு. எங்களை ஏண்டா இந்தியர்னு சொல்றீங்க அப்படின்னு நம்முடைய மரியாதைக்குரிய இவர் கேட்கல. யாரு? சீமானுடைய குருநாதர். எங்களை போய் எப்படி இந்துன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்காம அவர் புதிதாக ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். என்னன்னா நாங்கள் எல்லாம் தமிழ் இந்துக்கள் அப்படிங்கிற வாதத்தை மணியரசன் முன்வைக்கிறார். அப்ப சிந்து நதிக்கரைக்கு இந்த பக்கம் இருந்தவன்லாம் சிந்து அப்படின்னு சொல்றதுக்கு அவனுக்கு முடியாம இந்துன்னு சொன்னா அதை நாங்கள் தமிழ் இந்துக்கள் அவர் ஏத்துக்கிறாரு. அதையே அவன் தான் சொன்னா தமிழர் திரமிழர் என்கிற வார்த்தை வாயில நுழையாததுனால திராவிடன்னு சொன்னான். அப்ப திராவிடன் என்கிற இந்த மரபினம் ஆரிய சமூகத்துக்கு எதிராக இருப்பதால பெரியார் போன்றவர்கள் அதை தூக்கி பிடிக்கிறாங்க. அப்ப இந்த திராவிடம் பல மொழிகளை பிரிச்சு அதாவது குழந்தைகளா கொடுக்குது, பிள்ளைகளா கொடுக்குது. ஒரு புறத்துல தெலுங்கு, இன்னொரு புறத்துல மலையாளம், இன்னொரு புறத்துல துளு, இன்னொரு புறத்துல கன்னடம். இந்த 4 பிள்ளைய பெற்றதுனால தாய் செத்து போயிட மாட்டான், தாய் உயிரோடு இருக்கிறார். ஆக எங்களை பொறுத்தவரை தாய் என்பவர் தமிழ் மொழி. அது வெள்ளக்காரனுக்கு பாரசீகர்களுக்கு அந்த மொழி வாயில நுழையாதனால தமிழர்ங்கிறத திரமிழர் திராவிடர் அப்படின்னு சொன்னா அதே வெள்ளக்காரன் தன்னுடைய வரலாற்றில் எழுதுனா அதை நாங்க தேசிய இனமா வச்சுக்கிறோம். ஏன் நாங்க மரபு வழி தேசிய இனமா திராவிடம் என்பதை வைக்கிறோம் என்றால் ஆரியத்துக்கு நேரடி பகையாக இன்றைக்கு இருப்பது திராவிடம் மட்டும்தான். ஒண்ணு இல்ல, தமிழன்னு சொல்லிட்டா எல்லா ஆரியர்களும் தங்களை தமிழன்னு சொல்லிடுவான். ஆனா திராவிடன்னு சொன்னா கடந்த காலங்களிலே தங்களை திராவிடன் என்று ஒத்துக்கொண்ட ஆரியர்கள் கூட இன்னைக்கு தங்களை ஆரியர்கள் என்று அதாவது அப்படின்னு தான் சொல்றாங்க ஒழிய திராவிடன் ஒருபோதும் சொல்றது இல்லை. எனவே தமிழர் என்றால் எல்லோரும் தங்களை தமிழர் என்று சொல்லுவார்கள். எனவே திராவிடம் என்கிற மரபு வழியை முன்னிறுத்த வேண்டும். அந்த மரபு வழியினுடைய தொடர்ச்சி தான் தமிழ், அதனுடைய தொடர்ச்சி தான் தெலுங்கு, அதனுடைய தொடர்ச்சி தான் கன்னடம், அதனுடைய தொடர்ச்சி தான் மலையாளம். இதெல்லாம் சீமானுக்கு தெரியும், சீமானுடைய குருநாதருக்கும் தெரியும். தெரிந்து கொண்டே பிஜேபிக்கு ஆதரவாக இந்துத்துவாவுக்கு ஆதரவாக இந்த இளைஞர்களை மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அவர் இங்கே செயல்படுகிறார். இன்றைக்கு ஒரு நல்வாய்ப்பு எங்களை போன்றவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 10 லட்சம் இளைஞரிடத்திலே கொண்டு போய் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் பெரியாரையும் அம்பேத்கரையும் சேர்த்திருக்கிறார். எனவே நாங்கள் ஒரு பெரியாரிஸ்டாக, அம்பேத்கரிஸ்டாக, ஒரு ஜனநாயகவாதியாக விஜயை வரவேற்க வேண்டிய அவசியத்திலே கட்டாயத்திலே நாங்கள் இருக்கிறோம். அவ்வளவுதான்.